கலந்து 15 கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த கிளாஸஸ் கொடுக்குறோம். 6th 7th 8th லெவலுக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பசங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து அடிப்படை ரோபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் ஆரம்பிச்சு அந்த பசங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் டாய்ஸ்னு ஒரு கான்செப்டை சொல்லி கொடுக்குறோம். இந்த டைனமிக் டாய்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கும் நிறைய பேருக்கு. வீட்டில் விளையாடுற ஒரு டாய்ஸில் வந்து எப்படி சயின்ஸை கற்றுக் கொடுக்குறது. நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து சின்ன வயசுல இந்த நுங்கு வண்டிலாம் பண்ணியிருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. பேப்பரில் ஒரு பிளேன் பண்ணியிருப்போம், அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்லேருந்து எப்படி வந்து சயின்ஸை கற்றுக்கலாம், எளிமையாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ற முறையை நாங்கள் வந்து பசங்களுக்கு வந்து கடந்த 2 வருஷமாக இப்போ 3வது வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இதை மேலும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 4 வாரமாக இந்த கேம்ப் நடக்குது. ஒரு பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அதோட லாஸ்ட் டேன்றதுனால வந்து இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் வீக்கெண்டு கிளப் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 பசங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தவிர்த்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதையுமே கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ரொபோட்டிக் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இது ரொம்ப நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்தது. பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே புதுசாக இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பசங்களை ட்ரெயினப் பண்ண வச்சு இப்போ லேப்டாப்ஸில் அவங்களே தன்னைத்தானே ஒரு ரோபோட்டை பில்ட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமை பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முக்கியமான 3 காரணங்களை நம்ம சொல்லலாம். ஸோ 3 பேர் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை பிளே பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழன் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி டீம் அண்ட் எங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டர் ரகுநாத் சார் வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்மிஷன் வாங்கி கொடுக்குறது, இது எல்லாமே பண்ணுறது எங்கள் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை காமிக்கிற பசங்க. ஸோ இங்கே வந்து இருக்கிற பசங்க மாதிரி ரொம்ப நிறைய பசங்க இருக்காங்க. எங்களால் இது இந்த அளவுக்கு பாசிபிள் பண்ண முடியுது. ஸோ இன்னும் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பெருசாக மாற்றலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வராங்கன்னா பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. ஸோ நீங்கள் அந்த கிளாஸுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறது ரொம்ப ரொம்ப நன்றி.